விஜய் ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சியால் சீமானின் நாம் தமிழர் கட்சி பெரும் பின்னடைவை சந்தித்து வருகிறதா என்ற கேள்வி பரவலாக எழுந்துள்ளது. அதை உறுதிப்படுத்துவது போல் அண்மை காலமாக நாம் தமிழர் கட்சியினரின் கடுமையான விஜய் எதிர்ப்பு பிரச்சாரங்கள் காட்டுகின்றன. அவர் என் தம்பி, அவர் வந்தால் மிக்க மகிழ்ச்சி என விஜயை அரசியலில் வரவேற்ற சீமான் இப்போது பொதுவெளியில் விஜயை கடுமையாக விமர்சிப்பதும், கரூர் சம்பவத்தில் விஜய் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் வைப்பதும், அந்த கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்கள் விஜயை தவறான வார்த்தைகளால் விவாதங்களில் திட்டுவதும் கவனிக்கப்படுகின்றன. இது வெளிப்படையாகவே விஜயின் வருகை நாம் தமிழரின் வாக்குகளை பலவீனப்படுத்தும் என அந்த கட்சி பயப்படுவதாக நம்பப்படுகிறது. மொத்தமாக 8 விழுக்காடு வாக்கு வங்கியை கொண்ட நாம் தமிழர் கட்சியில் அதிகபட்சமாக இளைஞர்களின் ஆதரவு இருக்கிறது. ஆனால் தற்போது விஜயின் பின்னால் இளைஞர்கள் படையெடுக்கும் நிலையில் நாம் தமிழர் கட்சி பெரும் பின்னடைவை சந்திக்கும் அபாயம் உள்ளது. மேலும் சீமான் அடிக்கடி பிரச்சாரங்களில் சொல்லி வந்த தமிழர் ஒருவர் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற விவகாரமும் விஜய் விஷயத்தில் சிக்கலாகி உள்ளது. இதனிடையே விஜய் தனது பிரச்சாரத்தில் எங்களுக்கும் 2 பெரிய கட்சிகளுக்கும் தான் தேர்தலில் போட்டியே தவிர மற்ற எவருக்கும் போட்டியே இல்லை என்கிறார். அவ்வாறெனில் கூட்டணியே விரும்பாத எப்போதும் தனித்தே நிற்கும் நாம் தமிழர் கட்சி 2026 தனிமரம் தோப்பாகாது என்ற வகையில் இருக்கும் வாக்கு வங்கியையும் இழந்து விடுமோ என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன.